என்னங்க நடக்குது? இவர் வந்து பார்த்தீங்கன்னா, டிவிகேக்கு வந்து அரசியல் ஆலோசகரா? 243 தொகுதி இருக்கிற பீகார்ல தனித்து நின்னு, அரசியல் ஆலோசகர் அண்ட் வியூகம் அமைச்சு குடுக்குறோம் அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே சொல்லிக்கிற பிரசாந்த் கிஷோர் வந்து பார்த்தீங்கன்னா, 243 தொகுதியிலையும் தனித்து போட்டிட்டாரு. பட் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு தொகுதியில் கூட அவரால் வின் பண்ண முடியல. இதுக்கு முன்னாடி டிஎம்கே வந்து தமிழ்நாட்டுக்கு கூட்டு வந்தாங்க. ஸோ அவங்க கம்பல்சரி ஜெயிச்சாகணும்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் ஆலோசகர் தேவைன்னு சொல்லிட்டு. ஸோ இவரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, எந்த கட்சி ஜெயிக்குமோ அந்த பக்கம் தான் வந்து ஆலோசகராக இருப்பார். ஸோ டிஎம்கேவும் ஜெயித்தாங்க. ஸோ பட் இப்போ தற்போது ஷாக்கான விஷயம் என்னென்னா, அவரோட பீகார் மாநிலத்தில் 243 தொகுதியிலையும் வந்து பார்த்திங்கன்னா, பிரசாந்த் கிஷோர் வந்து தனித்து போட்டிட்டார். ஸோ ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்க முடியல, ஃபுல் வாஷ் அவுட்டு. ஸோ இன்னொரு ஷாக்கான விஷயம் என்னென்னா, இவர் டிவிகேக்கும் அரசியல் ஆலோசகராக இருக்கார். ஸோ தளபதி விஜய் அவர்கள் உங்களுக்கு தெரியும், மீட்டிங்கில் கூப்பிட்டு வந்தது எல்லாமே. ஸோ அவரோட நிலைமை என்னன்னு தெரியல. ஸோ டிவிகே ஜெயிச்சாகணும்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு முயற்சியில் இறங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதில் இவர் இப்போ தற்போது பார்த்திங்கன்னா, ஸோ இவர் வந்து டிவிகேக்கு என்ன பண்ணுவாருன்னு சொல்லிட்டு எல்லோரும் விமர்சிட்டு வராங்க. ஸோ இவர் டிவிகே கட்சிக்கு ஆலோசகராக இருந்தால் தளபதி விஜய் ஜெயிப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.